உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சட்னிங்க, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு ஓட்டி இருக்குது. உப்பு போட்டுக்கிடுவோம். பொரியலுக்கு பேர் பொரியலை மாவு போடுறேங்க. பொரியல் இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அருமையான தேங்காய் சட்னிங்க, கட்டி சட்னி மாதிரி இருக்குது. வாங்க இவங்களுக்கு ஒரு தாளிப்பு வச்சிடலாம். ஆப்பத்துக்கு அரைச்ச மாவு தாங்க. கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். தோசைங்க, ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். அப்படியே போடுவோம். ஸ்லேஸாக தான் இருக்குது. ஸ்லேஸ் போட்டிருக்கேங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அருமையான தாளிப்புங்க. தாளிச்சாச்சுங்க. ஆல்ரெடி அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ பத்தாட்டி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கல் காஞ்சிருச்சுங்க. தோசை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. அருமையான தோசைங்க. வாங்க இங்கே பாருங்கள், ஆப்பம் கணக்காக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஆப்பம் மாவு தானே, செம்மையாக இருக்குங்க. வெந்துருச்சுங்க நல்லா. சும்மா தகன்னு இருக்கா. வெங்காய தோசைங்க. இது மேலாக்க அப்படி மாவு தெளிச்சிடணும். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து கீழே பரட்டும் போது விழுகாமல் இருக்கும். மாவை தெளிச்சிட்டு தோசை கரண்டியில் அப்படியே தடவி விட்டுருங்க. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. தடவி விட்டுருங்க. அதனால பசை கணக்காக ஒட்டிக்கிடும். பரட்டி போட்டுக்கிடுவோங்க. அருமை வெங்காய தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும். நல்லா வெந்திருக்குங்க. வாவ் உறவுகளே, அருமையான ஆனியன் தோசை. இன்னும் செத்த வேகட்டுங்க. மேலே லேசாக எண்ணெய் தெளிச்சுக்குவோம். எண்ணெய் தெளிச்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பரட்டி போடுவோம். வெங்காயம் நல்லா வேகட்டும். வாவ் அருமைங்க. இங்கே பாருங்கள், செமையாக வந்திருக்கு. அருமையான சாப்பிட்லாம் உறவுகளே. ஊற்றிக்கலாங்க. கரண்டி அல்னா நேரம் ஆகும், அதுக்காண்டி தான். வாங்க, சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க, ஆனியன் தோசை ப்ளஸ் தேங்காய் சட்னி. ஓகே, தேங்க்யூ. பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.